ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச சமைச்சு சாப்பிட போகிறேங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? புளிச்சக்கீரை. இன்றைக்கி புளிச்சக்கீரையும் களியும் தாங்க செய்ய போகிறேன். களி புளிச்சக்கீரை கடையில் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு புளிப்பாக எது சமைச்சாலும் பிடிக்காது அவருக்கு. வேர்க்கடலை போட்டு சமைன்னு சொல்லுவார். இல்லை ஆந்திரா ஸ்டைலில் புளிச்சக்கீரை ஊறுகாய் மாதிரி செய்ய சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலில் தாங்க அதே மாதிரி செஞ்சு களி செஞ்சு சாப்பிட போகிறேன். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். கீரை நல்லா கிள்ளி எடுத்துக்கினேன். இப்போ கழுவிக்கலாம். களி செய்ய ரேஷன் அரிசி தாங்க எடுத்துக்கிட்டேன், பச்சை அரிசி. அரிசி 4-5 தடவை நல்லா கழுவிட்டு உலை ஊற்றி வைக்கிறேங்க. நான் இன்றைக்கி கீரையில் 2 காய் சேர்க்க போகிறேங்க. என்ன காய் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய், கத்திரிக்காய். இந்த 2 காய் போட்டு கடைஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கீரை நல்லா அரைச்சிட்டு முன்னாள் போட்டுடலாம். அடுத்து தக்காளி, 2 தக்காளி. புளிச்சிக்கிற புளிப்பாக இருக்கனால தக்காளி அதிகமாக சேர்த்து வேணாம். சின்ன சின்ன தக்காளி 2 தான் எடுத்துக்கணும் நான். அடுத்து வெங்காயம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுப்பா. பச்சை மிளகா போட்டுக்கலாம். கீரை இந்த காயெல்லாம் வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க. பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். புளிச்சக்கீரைக்கு மெயின் பூண்டு போடணுங்க. நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா கீரை, கத்திரிக்காய், பீர்க்கங்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சுங்க. இப்போ எடுத்து கரைஞ்சிக்கலாம். அரிசி நல்லா பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போது மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போ கொம்பு வச்சு இது பண்ணிக்கலாம். என்கிட்ட களி கொம்பு இல்லைங்க, நான் வீட்டில் இருக்கிற மத்து வச்சு செஞ்சுடுவேன். இதில் கஷ்டமாக இருக்குது. கீழே இறக்கி வச்சுட்டு வேணுங்க. இல்லைன்னா மாவு அங்கங்கே இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. பாருங்கள், மாவு இதுமாரி கட்டி பிடிக்காமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சோம்னா களி நல்லா உருண்டை பண்ணுற பதத்துக்கு வந்துடும்.
கீரை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்சி மிளகா, பூண்டு, வெங்காயங்க, கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ரொம்ப விதங்க தேவையில்ல, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். புளிச்சிக்கீரையில் வந்து வெங்காயம் வந்து நறுக்குன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து கீரையை போட்டுடலாம். கீரை வந்து போட்டு வெறுக்கு கொதி விடக்கூடாதுங்க. நம்ம கொதி விட்டோம்னா கசப்பு வந்துடும். இதுதான் கரெக்டான இது. ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப புளிச்சிக்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. புளிப்பாக சூப்பராக இருக்குது. சூடாக களியோட சாப்பிடணும். ஆவி பறக்க பறக்க களி. சூடாக இருக்குது, கையை வைக்க முடியல. களி கலர் தட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா களி ரெடி. சூடாக களியை இந்த மாதிரி உருட்டி போட்டுட்டு இப்போது இது நடுவில் ஒரு பள்ளத்தை போட்டுருவோம். பார்த்தீங்களா, பெரிய பள்ளமாக போட்டுடலாம். அப்படியே செஞ்சு வச்ச புளிச்சிக்கீரையை அள்ளி அந்த குழியில் அப்படியே போட்டுருவோம். பாருங்க, சூட களி, சூட புளிச்சிக்கீரை. இப்போ வந்து சாப்பிட போகிறேன். கொலை பசியில் இருக்கிறேங்க. களியை இப்படி கிள்ளி இந்த குழியில் போடுவோம். போட்டு அப்படியே ஒரு புரட்டி ரொம்ப சூடாக இருக்குதுங்க, கை பொறுக்கல. இந்த ஆளு எனக்கு இந்த சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஆஹா, எப்படி இருக்குது. இந்த மாதிரி சுட சுட களி புளிச்சிக்கீரை அப்படியே பொறுக்க முடியாமல் சூட்டில் சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே தனி. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாபா.